ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக பதிவில் தைப்பூசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தைப்பூசம் அப்படின்னாவே எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள், விரதம் இருக்கிறதாகட்டும், சுபகாரியங்கள், முகூர்த்தங்கள், எந்த ஒரு விஷயங்கள் இந்த தைப்பூசத்தன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரியங்கள் மென்மேலும் வளர்ச்சி அடையும். அதே போல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் செய்யும்போது அந்த குடும்பம் மென்மேலும் சிறப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த தைப்பூசம் நன்னாள் அப்படின்றது முருகனுக்கு மிகவும் பிரியமான நாள், முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாள் அப்படின்னு எடுத்துட்டாவே முருகப்பெருமான் அப்படின்னாவே தமிழ் கடவுள், அழகு அப்படின்னாவே முருகன். இன்னைக்கு கலியுகத்தில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை சித்தி அடையக்கூடிய தெய்வங்களில் மிகவும் எல்லோரும் மக்களால் போற்று வணங்கக்கூடியது இந்த முருகப்பெருமான். அதே போல் இந்த முருகப்பெருமானுக்கு விரதங்கள் பல இருந்தாலும், விரதம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சஷ்டி விரதமாகட்டும், கிருத்திகை ஆகட்டும், இந்த விரதங்கள்லாம் இருந்தால் கூட இந்த தைப்பூசம் அப்படின்றது விரதங்களில் முருகப்பெருமானுக்கு முதன்மையான விரதம். இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிஞ்சவா அன்னைக்கு பூரா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஆகாரங்கள் உண்ணாமல் இருந்து விரதம் இருப்பது சிறப்பு. அதே போல் அன்னைக்கு இந்த உப்பு இல்லாமல் சாப்பிட்றதும் ரொம்ப சிறப்பு. முடியாதவா ஒருவேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னா, விடிகாத்தால காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமிகிட்ட உட்கார்ந்து முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது நல்லது. சண்முக கவசம் இதெல்லாம் படிக்கலாம். வேல் மாறல் இதெல்லாம் நம்ம படிக்கிறது ரொம்ப சிறப்பானது. ஓம் சரவண பவா, சிவசிவா, ஓம் முருகா, ஓம் ஷண்முகா, ஓம் ஷண்முக பதையே நமஹா அப்படிங்கிற நாமதேயத்தெல்லாம் முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்களை பகவான் முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரிய தகவலாக, பௌர்ணமியில் பூசம் வரக்கூடிய நாள், ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடிய நாள்னால அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அப்படின்னாவே அன்னைக்கு முருகனுக்கு தன்னுடைய சக்தியை ஒன்று திரட்டி பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு முருகன் என்ற ஒரு நாமதேயத்தை சூட்டி வேலை கொடுத்ததாக, சக்தி வேலை கொடுத்ததாக ஒரு ஐதீகம். அதனால தான் முருகப்பெருமானுக்கு வேல் வழிபாடு என்பது மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது. இந்த வேல் வழிபாடு பண்ணாவே அம்பாளுடைய அனுகிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. அதனால் இந்த நாளில் விரதம் இருக்கிறது, கோவிலுக்கு போகிறது, காவடி எடுக்கிறது, அபிஷேகங்கள் பண்ணுறது, அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆகட்டும், இல்லை தனியாக முருகன் கோயில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருள்லாம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அதே போல் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, குரு வழிபாடு. தைப்பூசம் அப்படின்னா குரு பகவானுக்கு உகந்த நாள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய, குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் அவதரித்த நட்சத்திரமும் பூச நட்சத்திரம். அதனால இந்த பூச நட்சத்திரத்தில் குரு வழிபாடு மிகவும் சிறப்பானது. இந்த குரு வழிபாடு நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா, பொதுவாக குரு நிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எப்படி நம்ம மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோமோ, அதுல குரு முன்மையானவர். அதனால இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். அதுபோல நம்மளுடைய ஆசானா இருக்கக்கூடிய குருனுடைய அருளாசி இருக்கணும். ஒரு காரியம் நடக்கிறோம் அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆகட்டும், எந்த ஒரு சுபகாரியங்களாகட்டும், எந்த ஒரு நல்ல விசேஷங்கள் நடந்தாலும் குருனுடைய அனுகிரகம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும்.
அதனால் அந்த பூசனுடைய நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய குரு பகவான், அன்னைக்கு குரு பகவான் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. அன்னைக்கு 7 வெத்தலை நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்காகட்டும், தனியாக இருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் அவருக்கு 7 வெத்தலை வச்சு, அந்த வெத்தலையினுடைய நுனி வடக்கு பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு 7 அகில், அதில் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இந்த 3 எண்ணெயும் விட்டு பஞ்சு திரி போட்டு, அதுலேயும் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய நூல் இருந்த பஞ்சத்திரி போடுறதும் ரொம்ப சிறப்பானது. அதை போட்டு வழிபாடு செஞ்சுன்னு வந்தோம் அப்படின்னா இந்த திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, எடுத்த காரியம் எல்லாம் தடையாக இருக்கிறது, இதெல்லாம் நிறைவேறும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதெல்லாம் நிறைவேற்றி அந்த தடையெல்லாம் விலகி நல்லது நடக்கும். அதனால் அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு குரு வழிபாடு இந்த தைப்பூசத்தில் ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா வியாழக்கிழமை தோறும் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள இந்த வெத்தலை விளக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பானது. அதை நம்ம ஆரம்பிக்கிறது இந்த தைப்பூசத்தன்னைக்கு ஆரம்பிக்கிறது சிறப்பானது. அதனால முருகப்பெருமானுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைப்பதற்கும், அதே போல குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சில குழந்தை பேச்சு வராது இருக்கு, ரொம்ப நாள் பேச்சு வராது இருக்கு அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சு விரதம் இருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும். அதனால இந்த தைப்பூசம் அப்படின்னாவே முருகனுக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தையும் ஆன்மீகத்தையும் நல்ல அறிவையும் நல்ல சிந்தனையும் கொடுத்த ஒரு மகான் வள்ளலார். இந்த வள்ளலார் ஜீவன் அடைந்த நாள் இந்த தைப்பூசம். அன்னைக்கு தான் அவர் முக்தி அடைந்தார், அன்னைக்கு தான் ஜீவ ஜோதியாக ஆனார். அதனால வல்லபெருமான் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்ற மாதிரி அந்த நாளில் வள்ளலாரையும் வணங்குறது ரொம்ப சிறப்பானது. தைப்பூசம் இருந்து விரதம் இருந்து வழிபடுங்க, நினைத்த காரியங்கள் கைகூடும், எடுத்த காரியம் நிறைவேறும். எல்லாம் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோடு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, உலகம் க்ஷேமமடையட்டும், நல்லதே நடக்கட்டும். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.